ஹாய் ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோ கேட், ரிவிட் ஆர்கிடெக்சர் அண்ட் எம்இபி, ஸ்கெட்சப், டெக்லா, 3ds மேத்ஸ், பிரைமவேரா, டேலி, இதுமாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஓரியன்டாக எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேம் அதேமாதிரி சைட் ரிலேட்டட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கை எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுறது, மார்க்கிங் வந்து எப்படி காலம் வைஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதோட கிரேட் பீமு டிசைனிங்கு, ப்ளஸ் பேஸ்மெண்ட் சாயில் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சைட் விண்டர், செப்டி டேங்க் டிசைன், சம்ப் டிசைன்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் எப்படி நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் இந்த யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பீம் என்ன பண்ணுறது, ஓகேங்க, கிரேட் பீம் முடிச்சுட்டு பேஸ்மெண்ட்டு நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டில் பார்ட்டிஷன் எங்கெங்கே நம்ம பிரிக்கணுமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சுருவோம். ஓகேங்களா, அது எல்லாமே பிரிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் குத்துக்கள் மட்டத்துக்கு நம்ம ஆல்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், கட்டியிருப்போம். சேம் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியூப் லெவலில் தான் கட்டியிருப்போம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அங்கே வந்து ஃப்ளோரிங் நான் போடுறேன், அதாவது PCC 1510 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1510 அந்த ரேஷியோவில் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம 1.5 ஜல்லி வந்து போடணும். சேம் அந்த ரேஷியோவில் நான் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டர், அதாவது ஒரு குத்துக்கள் உயரம், ஓகேவா, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு கல் மறையாது உங்களுக்கு மறையும். ஓகேங்களா, ஒரு கல்லாவது கரெக்டாக ஸ்டாண்டிங்காக உட்காரும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். சேம் அது போகிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நல்ல லெவல் நம்ம கொண்டு வந்துடணும். அதாவது சேண்டு, ஓகேங்களா, சாயில் ஃபில்லிங் எல்லாமே பண்ணி அந்த லெவலுக்கு நம்ம கன்சாலிடேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதை நான் பார்ட்டிஷனும் முடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம PCC போட போகிறோம். ஓகேங்களா, சேம் PCC போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குத்துக்கள் மட்டும் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது 10 சென்டிமீட்டர், அந்த 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு நூல் கீரை பிடிச்சி, ஓகேங்களா, நூல் கீரை இந்த எண்டு டு அந்த எண்டு, ஓகேங்களா, ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமு கிராஸ் டு கிராஸு ப்ளஸ் இந்த எண்டு டு எண்டு எல்லாமே செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10 சென்டிமீட்டர் குத்தாங்குச்சி உடச்சிட்டிங்க அப்படின்னா லெவல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். சென்டர்லையும் செக் பண்ணிக்கலாம், இன்னாண்டையும் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் டு கிராஸும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம இப்போ ஏன்னா ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா உயரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த எண்டு டு இந்த எண்டு பிடிச்சிட்டு சென்டரில் ஒரு குத்தாங்குச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எங்கெங்கே ஹைட் கம்மியாக இருக்குது இல்லை ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், ஹைட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே சாயிலை ஃபில் பண்ணிக்கலாம். ஹைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கே வந்து சாயிலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரே மட்டமாக நம்ம கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ நான் PCC போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதாவது 1.5 ஜல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக விடணும். ஓகேங்க, தண்ணி ஃபுல்லாக விடக்கூடாது, தண்ணி தெளிச்சு விட்டு, ஓகேங்களா, எம்சாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எம்சாண்ட் எடுத்து அப்படியே பரவாயில்ல ஆல்ரவுண்டு நம்ம ரூம்ஸ் ஒவ்வொரு ரூமுக்கும் ஃபுல்லாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சாண்ட் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பரவி விட்டுக்கலாம். பரவி விட்டு தண்ணி தெளிச்சு விட்டு அதுக்கு மேலே தான் நம்ம PCC போடணும். சேம் PCC போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம மிஷினில் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அதாவது 1:10 இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு 5 தட்டு எம்சாண்டு, 10 தட்டு 1.5 ஜல்லி. ஓகேங்களா, இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மிஷின் வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த ரேஷியோவில் போடணும். சேம் இல்லை நான் கையிலே போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1.5 ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, 1.5 ஜல்லியை மட்டும் த்ரூ அவுட்டாக எல்லாத்துக்குமே ஜல்லியை அந்த மட்டத்துக்கு கொட்டிக்குவாங்க. கொட்டிட்டு கலவை வரக்கலவையாக ரெடி பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஆல்ரவுண்டு எல்லாமே கொட்டிவிடுவாங்க. பரவாயில்ல கொட்டிட்டு அப்புறம் தண்ணி விட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன், அதாவது தொடப்பத்தை வச்சு கரெக்டாக கொட்டி விட்டு ஒரு லெவல் பண்ணிடுவாங்க. சேம் இதுமாரியும் பண்ணலாம். பட் எதுவுமே பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் கடைசி வரலும் நம்ம தண்ணி எவ்வளோ விட்டாலும் அது கரைஞ்சிட்டு போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் மிக்சிங்கில் அதாவது மிஷினில் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் மெயினாக. ஓகேங்களா, ஏன்னா அந்த ரேஷியோ வந்து நம்ம கையில் போட்டக்குள்ள அந்த ரேஷியோ வராது. 1:10 ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த ரேஷியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். சேம் இப்போ நம்ம போட போகிறோம் அப்படின்னா சேம் போட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு ரூம்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மிஷினில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, கையில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, போட்டு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் அடிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா, சேம் திங்ஸ் அடிக்க தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவலிங்கே வரும். ஓகேங்களா, ஒரு இடத்துல வந்து கொட்டிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மம்டி வச்சு லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணிட்டு
திம்ஸ் வச்சு என்ன பண்ணணும், நம்ம எங்கெங்கெல்லாம் மட்டம் அதாவது ஹைட் அதிகமாக இருக்குது, ஜல்லி மேலே தூக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திம்ஸ் வச்சு அடித்து கரெக்டாக லெவல் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் திம்ஸ் வச்சு அடிக்கல கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை லூஸாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு டைட் ஆகும். நீங்கள் திம்ஸ் அடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், ஃபியூச்சரில் ஃப்ளோரிங் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் திம்ஸ் வச்சு 1.5 ஜல்லி எவ்வளோ உங்கள் ஃபோர்ஸ் முடியுமோ அந்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவலிங் கரெக்டாக வரும். ஃப்ளோரிங் ஜெல்லும் கரெக்டாக 1.5 ஜல்லி வந்து கரெக்டாக உட்காரும் தரையில். ஓகேங்களா, சேம் ஆல் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூமும் இப்படி போட்டு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திம்ஸ் வந்து எல்லா இதுவும் போட்டு ஓகேங்களா கடைசியாக செக் பண்ணிக்கணும். நூல் கயிறை இந்த அவுட்டர் டு அவுட்டர் நம்ம நூல் கயிறை விட்டு சேம் கரெக்டாக இருக்கா இல்லை எங்கேயாவது மேலே அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வரக்கலவை போட்டு லெவலிங் பண்ணிக்கலாம். சேம் வரக்கலவை போட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் ஜல்லி தெரியுதோ ஓகேங்களா, எல்லா இடத்துக்கும் போடணும் அவசியம் இல்லை. சும்மா ஜல்லி அங்கங்கே கவர் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே சொத்தையாக இருக்கும் பார்த்தீங்களா கவர் ஆகாமல், அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கவரிங் பண்ணிக்கலாம். ஓகே, வரக்கலையாக போட்டு அதை வந்து அப்படியே த்ரோ அவுட்டாக எல்லாத்துக்கும் போட்டு தண்ணி விட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை வச்சு கூட்டிக்கலாம். சேம் இது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளோரிங் போடணும். சேம் ஃப்ளோரிங் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா திம்ஸ் அடிச்சு எல்லாமே முடிச்ச வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்காவது நீங்கள் என்ன பண்ணணும், அதில் தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விடணும். தண்ணி விட்டால் மட்டும் தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃப்ளோரிங் போட்டு அடுத்த நாள் தண்ணி விடல அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் 2 நாள் தண்ணி விடாமே இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெடுப்பாக வந்துடும். அதாவது வெயிலில் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, வெயில் அடிக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடுப்பு அங்கங்கே கிரியேட் ஆகிக்கும். அப்படி வந்து வரையக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு நாள் விட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் நின்று அப்போ தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஓகே, சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ளோரிங் வந்து போட முடியும். சேம் இல்லை நான் மிஷின்லேயே கையில் கலந்து போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் கையில் கலந்து போடலாம். இல்லை நம்ம 1.5 ஜல்லி மட்டும் த்ரோ அவுட்டாக ஆல்ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கலவை போட்டு கூட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அப்படியும் பண்ணுறாங்க பில்டிங்கில். ஓகேங்களா, நம்ம வீட்டு வேலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ஜல்லியில் மேக்ஸிமம் 1.5 ஜல்லி கீழே இருந்தாலும் சரி இல்லை ஃப்ளோரிங் எதுவாக இருந்தாலும் சரி 1.5 ஜல்லியை த்ரோ அவுட்டாக போட்டு வரக்கலையை போட்டு கூட்டிட்டுறாங்க. ஓகேங்களா, எப்படியும் பண்ணலாம். பட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போய் அந்த வரக்கலவை தண்ணி விட்டு நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலும் அது கரைஞ்சி போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து உங்களுக்கு கவரேஜ் ஆகாது. அதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஓகேங்களா, சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங்கில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதோட வீடியோஸ் அது இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, சேம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பில்டிங் எப்படி மார்க்கிங் பண்ணுறது, அதில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது சேண்ட் ஃபில்லிங்கு போஸ்ட்டு ஓகேங்களா ஃப்ரேம்டு செக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். சேம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.